ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 31/12/2025க்கான கேரளா லாட்டரி சாக் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 61 2 மாதத்துக்கு முன்னாடி ஏபி நம்பர் 61 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நம்ம கிராஸ் லைனில் நமக்கு எப்படி அடிச்சிருக்காங்க, ரிசல்ட் அடிச்சிருக்காங்கிறது பாருங்கள். 16. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 61 சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு அடிக்கும்போது கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா 669. இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 785. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 61க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 61க்கு நேராக உள்ள உள் நம்பர் சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த நம்பரும் அதுக்கு மேலே உள்ள ஏ போர்டும் சரிங்களா 6 9 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசியில் 69 அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 16க்கு 8 5ன்னு இருக்குது பாருங்கள். 8 5 பிசி கரெக்டாக நமக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 4 0 அப்படி நம்பரு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 4 0 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா பிசி நம்பர் சரிங்களா. பிசி வந்து பார்த்திங்கன்னா 40 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 40 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா நமக்கு 52 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 52 அல்லது 25 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எதனால் இந்த நம்பர் சேர்க்குறான்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா 2 5 அப்படி நம்பரு உள்ளே வந்துகிட்டே இருக்குது நமக்கு சரிங்களா. ஸோ அதனால தான் நான் அந்த 5 2 சேர்க்குறேன். வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சொன்னது தான் 235 அப்படி நம்பருக்கு பாருங்கள். 2 5 3 அப்படி நம்பரு 3 9 2. ஸோ 5 2 எல்லாமே சேம் கான்செப்டாக இருக்குது. இதில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 825 ஏ போர்டு மட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு மட்டும் 8 5 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 8 2. ஸோ நமக்கு சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 8 2 5 8 2ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. இந்த நம்பரே கூட நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 582 852 825 சொல்லி அடிச்சிருக்காங்க. அப்படியே நமக்கு டேரெக்டாக 825 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. 825 அப்படி நம்பரு சப்போர்ட்கான நம்பரு. நாளைக்கான கெஸிங்கில் ஸ்ட்ராங்காக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா 52 40 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஏன்னா நமக்கு இங்கே 61 சொல்லி அடிக்கும்போது கரெக்டாக இங்கே உள்ள நம்பர் டைரெக்டாக நமக்கு பிசி நம்பர் வந்திருக்கு. இங்கே நமக்கு அடிக்கும்போது நமக்கு கரெக்டாக 785 பிசி நம்பர் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த நம்பர்ஸுக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1ஆம் நம்பர் எடுத்திருக்காங்க, இங்கே 7ஆம் நம்பர் எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 6 9க்கு இந்த இடத்துல நமக்கு 0 தான் இருக்குது சரிங்களா. ஸோ நான் அந்த நம்பர்ஸை எடுக்கலை. ஒரு டைம் ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் எடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த 6ஆம் நம்பர் தான் நமக்கு எடுக்கணும் சரிங்களா. ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு பி போர்டு அண்டு ஏ போர்டு இப்போ எடுத்தாங்கன்னா இந்த நம்பர் அதாவது சி போர்டு உள் நம்பர் சி போர்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி எடுத்தாங்கன்னா 440 எடுக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கல, 240 தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் 440 அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுடைய விருப்பம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக பிசி மட்டும் 40 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. என்னால் சிங்கிள் நம்பராக எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 240 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்னில் போன மாதத்தில் நமக்கு 6 6ன்னு சொல்லி உள் நம்பர் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே மாதிரி 6 6ன்னு சொல்லி உள் நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு 6 6ன்னு சொல்லி இங்கே உள்ள நம்பர் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு 6 6ன்னு சொல்லி டபுள்ஸ் வரும்பொழுது இங்கே சி போர்டு மட்டும் பாருங்கள் 66 எடுத்து நமக்கு ஒரு நாள் கேப் விட்டு ஏபி 66. இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 6ன்னு சொல்லி அடிக்கும்பொழுது
நமக்கு டேரெக்டாகவே 465 இருக்குது பார்த்தீங்களா, 465ங்கிறது இங்கே. ஸோ இந்த இடத்துக்கு சரிங்களா, 66ங்கிறது இந்த இடத்துக்கு நமக்கு ஒரு நாள் கேப் விட்டு 56 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல நமக்கு டேரெக்டாகவே 65 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு அதே மாதிரி 66 இருக்கிறதுனால இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 66ங்கிற நம்பர் இதுலேருந்து நமக்கு டேரெக்டாக 66 வச்சு நமக்கு வந்து எடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ இதில் நமக்கு 66ன்னு சொல்லி இருக்கும்பொழுது இப்போ இந்த 6 வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒன்று 67 இல்லைன்னா 68 வரதுக்கான சான்ஸும் இன்னொரு சான்ஸும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே 5, 8, 2 இங்கே ஏ போர்டு மட்டும் அடிச்சிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி அடிக்கும்பொழுது அதுக்கு மேலே ஒரு 86. நெக்ஸ்ட்டு 8, 6 அடிச்சுட்டு பி போர்டு மட்டும் 8, 5, 2. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8, 2 அடிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு 86ங்கிறது வரல. ஸோ 86ங்கிறது நாளைக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த நம்பர் சப்போர்ட்டுக்காக எடுத்துக்க வேணாம், 2 நம்பர்ஸாக கூட நாளைக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 241. ஸோ இது கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 440 தான் எடுத்து ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு 2 வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. 240. அதே மாதிரி 861 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 861 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு பிசி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் நான் ஏபி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு வந்த அந்த இடத்துலேருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிசி 40ம் ஏபிசிஸில் 86, 68 எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு சரிங்களா. சி போர்டு மட்டும் சரிங்களா, சி போர்டு மட்டும் 5, 7, 1. ஸோ புதுசாக ஒரு மெத்தட் வந்து நான் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ அந்த நாளைக்கு சி போர்டு வந்துச்சு அப்புடின்னா தொடர்ந்து நமக்கு 7, 8 நாள் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதில் நமக்கு நாளைக்கு இந்த சி போர்டு ஏதாவது கரெக்டாக நமக்கு வந்து உட்காந்துச்சு அப்புடின்னா நம்ம இனிமேல் சி போர்டு இந்த பேட்டர்னை வச்சு நம்ம டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. 5, 7, 1 இதுலேருந்து நமக்கு சி போர்டு வரணும். இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டில் நான் 861 சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா. 240 மொத்தம் 2 நம்பர்ஸு 861, 240 எடுத்து ட்ரை பண்ணேன். அப்படி இருந்தும் உங்களால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா நமக்கு இந்த 16க்கு மேட்சிங்காக கரெக்டாக இருக்கிறதுனால தான் நான் இந்த நம்பரை ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் சரிங்களா. ஏன்னா நமக்கு 8, 9 நாள் வந்திருக்கு. அதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 861 தான் இருக்குது சரிங்களா. ஸோ 861 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபாலோயிங் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஃபாலோ தான் சரிங்களா. 1650ம் 9961 லாங் ஃபாலோ தான். ஸோ வர வரைக்கும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 961 வந்துட்டாலும் நிப்பாட்டக்கூடாது. அதே மாதிரி 650ம் வரப்பெல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் மறுபடியும் கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் சரிங்களா. 650 3D மட்டும் வந்தாலும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. 1650ன்னு டேரெக்டாக வரும், 9961 டேரெக்டாக வரும் சரிங்களா. அதே மாதிரி திருப்பி 16 அடிச்சிட்டாங்க வருமானு கேட்காதீங்க. நம்ம சொன்ன நம்பர் டேரெக்டாக வர வரைக்கும் எடுத்து ட்ரை பண்ணணும் சரிங்களா. அது லாங் ஃபாலோ தான். முடிஞ்சால் உங்களால் ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா 5 லேக்கில் போடுங்க, அப்படி இல்லைனா 1 லேக் ப்ரைஸை போட்டு வாங்க. எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்க்க அன்றைக்கி கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து அமையும் சரிங்களா. 2மே லாங் ஃபாலோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.